அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ஆபரேஷன் சிந்தூர் தாக்குதலில் அழிக்கப்பட்ட 9 பயங்கரவாத நிலைகள் என்னென்ன என்பது பற்றிய விவரங்கள் வெளியாகி இருக்கின்றன. விவரங்களை செய்தியாளர் வெங்கட்ரமணன் வழங்க கேட்கலாம். வெங்கட்ரமணன், வணக்கம். எந்தெந்த பயங்கரவாத நிலைகள் அழிக்கப்பட்டிருக்கின்றன, இது பற்றிய முழு விவரம் என்ன? வணக்கம். ஆபரேஷன் சிந்தூர், அதாவது கடந்த மாதம் 22ஆம் தேதி காஷ்மீர் பகல்காம்ல பயங்கரவாதிகள் சுற்றுலா பயணிகளை குறிவைத்து தாக்கி சுட்டது 26 சுற்றுலா பயணிகள் உயிரிழந்தனர். இதற்கு பிறகாக இந்தியா, பாகிஸ்தான் ஆகிய இரு நாடுகளுக்கிடையே ஒரு போர் சூழல் நிலவி வரக்கூடிய ஒரு பதற்றமான சூழல் நிலவி வந்தக்கூடிய சூழ்நிலையில் நேற்று நள்ளிரவு 9 தீவிரவாத முகாம்கள் மீது இந்திய ராணுவம் ஏவுகணை தாக்குதல் நடத்தியிருக்கிறது. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதிகளில் 3 தீவிரவாத அமைப்புகளை குறிவைத்து இந்திய ராணுவத்தினர் ஏவுகணை தாக்குதலை நடத்தியிருக்கின்றனர். மொத்தமாக பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதிகளில் 9 தீவிரவாத முகாம்கள் மீது குறிவைத்து ஏவுகணை தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள். குறிப்பாக பாகிஸ்தான் பகுதிகளை பொறுத்தவரைக்கும் கோட்லி, பகவல்பூர், முசாராபாத் ஆகிய பகுதிகளில் ஏவுகணைகளை வீசி இந்திய ராணுவத்தினர் தாக்குதலை நடத்தியிருக்கின்றனர். பகல்காம் தாக்குதல் எதிரொலியாக பாகிஸ்தான் பயங்கரவாதிகளின் முகாம்களை குறிவைத்து இந்திய ராணுவத்தினர் நள்ளிரவு தாக்குதலை மேற்கொண்டிருக்கிறார். ரஃபேல் விமானம், பிரம்மோஸ் ஏவுகணைகளை வைத்து இந்திய ராணுவத்தினர் இந்த தாக்குதலை மேற்கொண்டிருக்கிறார்கள். இந்த தாக்குதலுக்கு பிறகாக இன்று அதிகாலை எல்லை கட்டுப்பாட்டு கோட்டு பகுதியில பாகிஸ்தான் நடத்திய தாக்குதலில் 3 இந்தியர்களும் உயிரிழந்திருக்கிறார்கள். ஏற்கனவே இந்த பகவத் தாக்குதலுக்கு பிறகாக இரு நாடுகளுக்கிடையே ஒரு பதட்டமான சூழல் நிலவி வரக்கூடிய சூழலில் தொடர்ந்து இந்தியாவுடைய எல்லைகளில் பாகிஸ்தான் ராணுவம் அத்துமீறி தாக்குதல்களை நடத்தி வந்த நிலையில தற்பொழுது இந்தியா தக்க பதிலடியை கொடுத்திருக்கிறது. குறிப்பாக இந்த ஆபரேஷன் சிந்தூர் தாக்குதலுக்கு பிறகாக இந்திய பாகிஸ்தான் எல்லை மாநிலமான பஞ்சாபில் இருந்து ஒரு சில மக்கள் பாதுகாப்பான இடத்திற்கு செல்லும்படி அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 1971 போருக்கு பிறகாக தற்பொழுது பாகிஸ்தான் உள்பகுதியில் இந்திய ராணுவத்தினர் இந்த தாக்குதலை நடத்தி இருக்கின்றனர். இந்த தாக்குதல் சம்பவத்திற்கு காலை 10 மணிக்கு இந்திய ராணுவ படை விளக்கம் அளிக்கும் என்கின்ற ஒரு தகவலும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாடு முழுவதும் இன்றைய தினம் பல இடங்கள்ல போர்க்கால ஒத்திகை நடத்தப்படும் என ராணுவம் தெரிவித்திருக்கக்கூடிய உள்துறை அமைச்சகம் தெரிவித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் நேற்று நள்ளிரவு பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய 9 தீவிரவாத முகாம்கள் மீது இந்திய ராணுவத்தினர் தற்போது இந்த ஏவுகணை தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள். ஏற்கனவே பல்வேறு கட்ட ஆலோசனைகள் பிறகாக இன்று நள்ளிரவு இந்த ஏவுகணை தாக்குதல் என்பது நடந்திருக்கிறது. இதன் பிறகாக இன்று காலை 10 மணிக்கு பாதுகாப்பு அமைச்சகத்தின் அமைச்சரவை கூட்டம் என்பது பிரதமர் மோடி அவர்கள் தலைமையில் நடைபெற இருக்கிறது. ஏற்கனவே இந்த சம்பவம் குறித்து பல உலக நாடுகளுக்கு இந்திய தகவல் என்று தெரிவித்திருக்கிறது. விளக்கம் அளித்து வரக்கூடிய சூழ்நிலையில் அமெரிக்காவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்கோவோடு தேசிய பாதுகாப்பு ஆலோசகரும் பேச்சுவார்த்தையை மேற்கொண்டிருக்கிறார். முப்படைகளுடைய தலைமை தளபதியோடு பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார். குறிப்பாக பகல்காம் தாக்குதலுக்கு இந்திய ராணுவத்தினர் தக்க பதிலடி கொடுத்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதிகளில் 3 தீவிரவாத அமைப்புகள் மீது இந்திய ராணுவத்தினர் தாக்குதலை நடத்தியிருக்கின்றனர். மொத்தம் 9 தீவிரவாத முகாம்கள் மீது குறிவைத்து ஏவுகணை தாக்குதலை நடத்தியிருக்கின்றனர். இது குறித்து இன்று காலை 10 மணிக்கு ராணுவத்தினர் விளக்கம் அளிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே வேளையில பிரதமர் மோடியுடைய தலைமையில இது குறித்தான ஒரு அமைச்சரவை கூட்டம் என்பதும் நடைபெற இருக்கிறது.